கோவையை பொறுத்தளவுக்கு தற்பொழுது 5வது நாட்களாக இந்த போராட்டம் வஉசி மைதானத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கடும் குளிரம் உங்களுக்கே தெரியும், குறிப்பிட்டது போல நீலகிரி மாவட்டம் ஒட்டிய பகுதி இருப்பதன் காரணமாக கடும் குளிரை இந்த கோவை மாநகரம் வாட்டி வதைக்கின்ற சூழ்நிலையில் இந்த இரவு முழுவதும் இந்த மாணவர்கள் இங்கேயே தங்கி இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பிலும் மிகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஒவ்வொன்றாக பெண்கள் ஆண்கள் என ஒவ்வொருவரும் இந்த வஉசி மைதானத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இங்கு உள்ள மாணவர்களுக்கு உணவுகள் மற்றும் மருத்துவ வசதி போன்றவை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் காலை 6 மணி முதலே இந்த வஉசி மைதானத்திற்கு வந்து தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் விதமாக இந்த போராட்டத்தில் இறங்கி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வஉசி மைதானத்தை ஒட்டி கழிவுநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டு இந்த மாணவர்கள் உறுதுணை வைக்கும் விதமாக பல்வேறு வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது தற்போது இந்த போராட்ட களத்தில் கைக்குழந்தையோடு ஒரு பெண் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். அம்மா வணக்கம், இந்த கைக்குழந்தையோடு வந்திருக்கீங்க, இந்த ஜல்லிக்கட்டு கூட புரிதல் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு? இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற நோக்கம் என்ன? சாரி, என்ன கேக்குறீங்க? இந்த கைக்குழந்தையோட இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துருக்கீங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கான புரிதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? மத்திய மாநில அரசுகிட்ட நீங்க கேட்க விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பூச்சாண்டி வேலை வேண்டாங்க. எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் கொண்டு வாங்க. அவசர சட்டம் கொடுத்துட்டு 6 மாசத்துல ஸ்டே வாங்கிட்டு திருப்பி நாங்க இங்க வந்து உட்கார்க்க ரெடி இல்ல. ஃபர்ஸ்ட் மனித உரிமை வேணும், அதுக்கப்புறம் தான் படிப்பு எப்ப வேணா நம்ம போய் காலேஜ்ல படிச்சுக்கலாங்க. இல்ல இந்த இடத்துல நாங்க விட்டுட்டோம்னா எங்களோட சமுதாயத்தை நாங்க தொலைச்சிருவோம். சோ எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் கண்டிப்பா. எல்லா அந்நிய மோகத்தையும் நாங்க தவிர்த்துட்டு இந்த பீட்டாவை கண்டிப்பா கொண்டு வர கூடாதுங்க. ஜல்லிக்கட்டு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நாட்டு மாடு வேணும். அந்த காலத்துல இருந்த மாதிரி எங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் தான் இந்த போராட்டத்துக்கு நான் வந்திருக்கேன் குழந்தை தூக்கிட்டு. இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் ஏதாவது பிறப்பித்தால் நீங்க இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போவீங்க? என்ன மாதிரி? இல்லைங்க, அவசர சட்டம் வேண்டாம் எங்களுக்கு. அது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு சட்டம் வேணும். யாருமே அசைக்க முடியாத ஒரு சட்டம் வேணும். அதே மாதிரி ஜஸ்ட் இந்த ஜல்லிக்கட்டோட நிறுத்த போறதுக்கு இது கிடையாது. இது ஆவின் பால்ல இருந்து எல்லாமே நாட்டு மாட்டோட பாலாக வேணும். ஜெர்சி பால்னால தான் நிறைய குழந்தைங்களுக்குலாம் சுகர் வருது, டயபெட்டிஸ் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இது போனோன்னா மரபணு மாற்று செய்த விதைகள் அதுவுமே இது பண்ணணும். ஸோ ஒன்றுனா இது பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இப்போதைக்கு இது நிரந்தரமான ஒரு சட்டமாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். வணக்கம், இப்போ நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான புரிதல் என்ன? உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மத்திய மாநில அரசு என்ன முடிவுகள் எடுக்கணும்? மத்திய மாநில அரசு இந்த ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடையை இல்லாமல் பண்ணணும். அப்போதான் நாங்கள் இதுலேருந்து போவோம். அவ்வளோதாங்க. இந்த அவசர சட்டம் கொண்டு வரதெல்லாம் கண் துடைப்புன்னு எங்களுக்கு எப்பயோ தெரியும். அதனால் எங்கள் கூட்டத்தை இதனால் கலைக்க முடியாது. எங்கள் மாணவர் கூட்டம் நிரந்தர முடிவு வர வரைக்கும் இப்படி தான் இருப்போம். இந்த பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற முழக்கம்லாம் எழுப்புறீங்களா? பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற முழக்கம்லாம் எழுப்புறீங்களா? பீட்டானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கான புரிதல் ஏதாவது இருக்கு? பீட்டாங்கிறது ஒரு NGO. அது விலங்குகளை கொடுமைப்படுத்தினா அது தடை செய்கிற அமைப்பு எங்களுக்கு தெரியும். ஆனால் அது பின்னாடி சர்வதேச அரசியல் வியாபாரம் இருக்கிறனால ஜல்லிக்கட்டை பிளான் பண்ணி அவங்க தடை பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதனால தான் நாங்கள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதில் வெற்றி பெறுவோம். தற்போது நீங்க சொல்லுங்க, இந்த பீட்டாங்கிற அமைப்புகளாம் முழக்கம் எழுப்புறீங்க, ஜல்லிக்கட்டிற்கான நிரந்தர தடை வேணும், இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பிறப்பிக்கணுங்கிறீங்க. இதற்கான முழுமையான புரிதல் உங்ககிட்ட இருக்கா? சரிங்க, நான் பீட்டா பற்றி சொல்கிறேங்க. பீட்டாவோட வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க லைன்ஸ் இதுதான். அனிமல்ஸ் ஆர் நாட் அவர்ஸ் டு யூஸ், சாரி டு வேர், டு ஈட், டு எக்ஸ்பிரிமெண்ட் அண்டு என்ன ஒரு பொழுதுபோக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்றா. அப்படி பார்த்தீங்கன்னா முட்டை, கோழி, ஆடு, மாடு, பன்னி, அசைவம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையுமே பேன் பண்ணுங்க. இன்றைக்கி ஜூ வச்சு நடத்துறீங்களா கவர்மெண்ட்டு, எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. பொழுதுபோக்காக எதுக்கு வைக்கிறீங்க? இப்படி பார்த்தா இந்திய அரசாங்கம் தப்பு செய்யுது. இதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? என்னால் ஒத்துக்க முடியும். இப்போ ரைனோ பார்த்தீங்கன்னா காண்டாமிருகங்கள் அழிஞ்சிட்டு வருது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா மிருகாசி வச்சா ப்ரொடக்ஷன் கொடுக்க இனவர்த்தி பண்ணலாம். அப்போ அது நியாயம் இருக்கா இல்லைங்களா? ஸோ அவங்க கணக்குப்படி பார்த்தா இது தப்பு. ஸோ அந்த மாதிரி தாங்க. பீட்டான்றது ஒரு அமைப்பில் ஏகப்பட்ட இது இருக்குது. அவங்க வார்த்தை வரிகள் பார்த்து தெளிவாக ஒரு மொழி அதிகாரத்தோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு இருக்க தான் செய்யுது. அதனால் நான் பீட்டா நிராகரிக்கிறேன். அவங்க செய்கிற கருணை கொலைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டே வரது இல்லைங்களா? எவ்வளோ ஃபண்டு வருது. ஒரு வாயிலா பூச்சி எப்படி சாகுங்க கூட தெரியாதா? ஸோ அதை நான் சொல்கிறேன். அவங்க வரதில் 85% அவங்க சாகடிக்கும் போது மிச்சம் 15% அதையும் எதுக்கு வச்சுக்கணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கா நாங்கள் ஒரு 15% வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கா? தேவையே இல்லை. அதையும் கொண்டு போயிட்டுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்கிறது நாங்களே இருக்கங்க அப்படி சொல்கிறோம். 1964 நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் இருக்குங்க. 2000 வந்தாங்க. மும்பைக்கு 2000 வந்தாங்க.
54 வருஷம் 53 வருஷமா இருக்க ப்ளூ கிராஸ் தெரியாதுங்களா? தமிழோட பழக்க வழக்கம் என்ன, பாரம்பரியம் என்ன, ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கணும் அவனுக்கு தெரியாது. அவன் ஏதாவது கேஸ் போட்டிருக்கான். ஸோ அப்போ ப்ளூ கிராஸ் இந்தியா அமைப்பு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நேற்று வந்து இவனுக்கு என்ன பிரச்சனை அப்போ சொல்லுங்க. அப்போ வீட்டா மேலே நான் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க, எங்கள் நாட்டுக்காக நாங்கள் எப்படி தான் காப்பீடு தான் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கு. நடத்தக்கூடிய இந்த நாட்டு மாடுகளை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, அதை பற்றி உள்ள ஜல்லிக்கட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா காளை மாடு பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜல்லிக்கட்டுக்கு தான் சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம். ஸோ அது நாங்கள் குழந்தைங்க வளரும் போதே அது கூட நாங்கள் வந்து மல்லு கட்டி விளையாடுறது, அடக்கி விளையாடுறது அப்படியே ட்ரெயின் பண்ணுவோங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து எதுவும் என்ன சொல்கிறதுங்க வேறு வேலையை கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்லி ஃபார் ஜல்லிக்கட்டு, அதுக்கு மட்டும் தான் நாங்கள் வளர்ப்போங்க. அது ஒரு நாள் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருந்து 1000 ரூபா வரைக்கும் செலவாங்க. அதான் வேறு எதுவுமே செய்ய முடியாது. பட் இருந்தாலும் ஒரு வேலை கூட கொடுக்காம ஒரு நாளைக்கு 700 1000 ரூபாய்க்கு மேலே வளர்க்க முடியுமா? இன்றைக்கி இருக்க பொல்யூஷனுக்கு ஒரு மண்ணில் நடந்தால் கூட அதுக்கு நோய் வருங்க, அதுக்கு தடுப்பூசி போடணுங்க. அதனால் முடியுங்களாங்களே? இன்றைக்கி இருக்க காளைகளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க. நாட்டு மாடு வகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் எங்கள் காலத்தை பற்றி புரிதல் இருக்குது, அதுக்காக நாங்கள் சொல்கிறோம்.